ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மகா பெரியவா சரணம். எல்லாருக்குமே மனசில் ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆன்மீகத்தில் நம்ம நுழையும் பொழுது நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது மந்திர தீட்சை கிடைக்குமா? இந்த மந்திர தீட்சையெல்லாம் அவ்வளோ சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அந்த மந்திர தீட்சை நமக்கு வாங்கணும்னா நமக்கு கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தானம் நமக்கு இருக்கும் பொழுது தான் இந்த மந்திர தீட்சையானது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு குரு வழியாக நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருமே இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுது அந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்போ இந்த ஆசையை கூட அம்பாள் ரொம்ப அழகாக நிவர்த்தி செய்கிற. எப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் எப்படி சொல்கிறோம், அம்பாளை கூப்பிடும் பொழுது ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ரீ மாத்ரே நமக நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம். இந்த ஸ்ரீ மாத்ரே நமகக்கு எந்த விதமான தீட்டோ தோஷமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம் அம்மானு கூப்பிடுறோம். அந்த அம்மானு கூப்பிடுறத மந்திரமாக மாறும் பொழுது ஸ்ரீ மாத்ரே நமகன்றதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா அம்மாவை எப்போல்லாம் கூப்பிடுவோம், நம்ம எப்போவுமே கூப்பிடுவோம். அம்மாவை நம்ம கூப்பிடாத நாளோ இல்லை நினைக்காத நாளோ நமக்கு இருக்கவே முடியாது. கீழே விழுந்தாலும் அம்மானு சொல்லுவோம். ஏதோ ஒரு பரிசு கிடைச்சாலும் அம்மா எனக்கு இது கிடச்சிருக்குன்னு சொல்கிறோம். அப்போது நமக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது பல ஜென்ம பந்தத்தோடைய ஒரு தொடர்பு. அது இன்றோ நேற்றோ கிடைக்கக்கூடிய ஒரு தொடர்பே கிடையாது. எத்தனையோ ஜென்மங்களுக்கு நாம மகளாகவோ இல்லை நாமளே ஒரு அம்மாவாகவோ அந்த அம்மாவிற்கு இருக்கும் பொழுது தான் அந்த ஜென்மாந்திர தொடர்பானது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அம்மான்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை இந்த ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நமக்கு பெற முடியும். நான் கோவிலுக்கு போகிறேன், எனக்கு என்ன மாதிரி அந்த அம்பாளை கூப்பிட்டு சொல்லணும்னு தெரியல, எந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு எனக்கு தெரியலை, ஒன்றுமே வேண்டாம். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அம்மா தாயே என்னை காப்பாத்துன்னு சொல்கிற அந்த ஒரு இடத்துல ஸ்ரீ மாத்ரே நமகன்னு நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா அது ஒரு அர்ச்சனையாக மாறுறது. அப்போது அந்த அம்பாளுடைய மனமானது குளிர்கிறது. எப்போவுமே நம்ம ஏன் தாயாரையும் அம்பாளையும் நம்ம திரும்ப திரும்ப அதிகமாக நம்ம புகழ்ந்து பாராட்டுறோம் அப்படின்னா, தாயாரும் சரி அம்பாளும் சரி கருணை மிகுந்தவர்கள். அதுக்காக மற்றவாளாம் கருணை இல்லாதவளாம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கருணைன்றது எப்போவுமே அந்த ஒரு பார்ஷியல் கருணை இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தை, நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம குழந்தை, நம்ம தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு துடிப்பானது தாயிடம் நிறையா இருக்கும். தந்தைன்னு வரும்பொழுது கண்டிப்பு நிறையா இருக்கும். அது நல்ல கரெக்டான பாத்தில் போகணும் அப்படின்றது தந்தையுடைய கண்டிப்பான ஒரு அன்பாக இருக்கும். ஆனால் தாயானவள் எப்படி இருப்பா, என்ன பண்ணாலுமே அது என் குழந்தை, அவனை நான் அன்பால் திருத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் தாய். எந்த இடத்துலையுமே தன்னுடைய குழந்தையை விட்டு கொடுக்காதவள் அந்த தாய். அப்படி இருக்கும் பொழுது லோக மாதாவாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி எப்படி இருப்பா, நமக்கெல்லாம் அம்மா. அப்போ அந்த அம்மாவை நம்ம எப்படி வாயால் கூப்பிடுறது அப்படின்னா ஸ்ரீ மாத்ரே நமக. எங்கே போனாலும் நீங்கள் காஞ்சியில் போய் காமாட்சியை பார்த்தாலும் சரி, மதுரையில் போய் மீனாட்சியை பார்த்தாலும் சரி, எங்கே வேணாலும் போங்க, கருமாரியம்மனாக இருந்தாலும் சரி, எந்த அம்பாலும் எந்த ஸ்வரூபமாக இருந்தாலுமே இந்த ஸ்ரீ மாத்ரே நமகன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது அனைவரும் எப்பொழுதும் எங்கே வேண்டாலும் சொல்லலாம், எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், லட்சக்கணக்கில் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய நாமத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் 12வது ஸ்லோகத்தை நாம் பொருளோடு பார்க்கலாம். இப்போது அம்பாளுடைய 13வது ஸ்லோகத்துக்கான பொருளை பார்க்கலாம். போன ஸ்லோகம் போது அம்பாளே ரொம்ப அழகு, அதாவது வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகு தான் அம்பாள். அவள் இன்னும் எப்படி அழகாக இருக்கலாம், காமேஸ்வரன் அணிந்த அந்த திருமாங்கல்யம் அவளை இன்னும் சோபிக்கிறதாம், அவ்வளோ அழகாக இருக்கலாம். வர்ணனே கிடையாது அம்பாளுடைய அழகெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான வார்த்தைகளுமே கிடையாது. ஆனால் வாக்தேவதைகள் நமக்கு அந்த கண் முன்னாடி கொண்டு வரணும்ல, அம்பாள்னா இப்படி தான் இருப்பான்றதை கொண்டு வரத்துக்காகவே நிறைய வர்ணனைகள் கொடுக்குறான். அதில் இந்த 13வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா, கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. அம்பாளுடைய தோள்கள் எப்படி இருக்கான், அந்த புஜங்களான தோள்கள் எப்படி இருக்கான், கனகம் என்று சொல்லக்கூடிய தங்கம், தங்கத்திலால் ஆன அந்த
கேயூரங்கள், அது ஒரு ஆபரணம். அந்த தங்கத் தோள்களை, தங்கத்தினால் ஆன தோள்களை தங்கமாகவே அலங்கரிக்கக்கூடிய அந்த கேயூரங்கள் அலங்கரிக்கிறதாம். அப்படின்னு அந்த அம்பாளுடைய மேனியும் திருமேனியும் தங்கமாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த கேயூரம் அதுவும் தங்கமாக ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம கண்ணை மூடி வர்ணனையை பார்க்கும் பொழுது அந்த அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்றத நாம் கண்டிப்பாக நமக்கு அந்த சொல்கிறோமே விஷுவலைசேஷன் அதில் கண்டிப்பாக வரும். அடுத்தது இப்போ அடுத்து வரதில் எப்படி இருக்குன்னா, அம்பாளுடைய ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு இருக்குது. நமக்கு தெரியும் கிரீவம் அப்படின்னாலே என்ன, அது கழுத்து, ஹயக்ரீவன் சொல்லியிருக்கோம். அப்போ அது கழுத்து. அம்பாளுடைய கழுத்து எப்படி இருக்கிறதாம், கழுத்தை அலங்கரிக்கக்கூடியது ரத்ன கிரேவியம், அதாவது ரத்ன மாலை அலங்கரிக்கிறது. சிந்தாகம் அப்படின்றது பதக்கம், இந்த ரத்ன மாலையில் இருக்கக்கூடிய பதக்கம். லோலமுக்தா அப்படின்றது என்னன்னா, லோலம் என்றால் ஆடிக்கொண்டிருக்கிறதாம், அதாவது கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த ரத்ன மாலையில் இருக்கக்கூடிய பதக்கமானது ஆடிக்கொண்டிருக்குது. முக்தா அப்படின்றது முக்தபரணம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது முத்து மாலை. அதுவும் எப்படி இருக்கான், அதுவும் ரொம்ப அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கிறதாம் அம்பாளுடைய கழுத்தை. அப்போ ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம், அம்பாளுடைய கழுத்தில் ரத்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்ன மாலை பதக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது, அதுக்கு மேலே ஒரு முத்து மாலையும் இருக்குது அப்படின்றத அம்பாளின் வர்ணனையாக இந்த வாக்தேவதைகள் கூறுகிறார்கள். அடுத்த பகுதியில் அடுத்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக.